விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி. விருச்சக ராசின்னு சொல்லும் பொழுது இந்த 35 ஆண்டுகள் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த 35 ஆண்டுகள் என்ன சொல்றது? திருமணம் நடந்தாலும் சந்தேகம், நம்பிக்கை, சிக்கல். திருமணம் நடந்தாலுமே நம்பிக்கை இல்லாம சிக்கல் அதிகமா இருந்து சந்தேகப்பட்டு பிரச்சனைகள்லாம் வந்து ரகசியம் காரணமாக பிரச்சனை. சிலருக்கு பிரிவு அல்லது இரண்டாவது வாழ்க்கை. என்ன விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது தலையில கை வைக்காத குறை. விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு என்னென்ன அவங்களுக்கு ஆளக்கூடிய திறமை விருச்சக ராசிக்கு உண்டு. ஆனா அதை எப்படி முறையா சில விஷயங்களை கொண்டு போகணுங்கிறதுல சிலை, பணம், ரகசியம், ஆராய்ச்சி, மருத்துவம், போலீஸ், டெக்னாலஜி இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும். ஆராய்ச்சி தொழிலில் இருப்பாங்க, மருத்துவத்துறையில் இருப்பாங்க, போலீஸ் அதிகாரிகளாக இருப்பார்கள். டெக்னாலஜி சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். சொந்த தொழிலில் நல்ல மேலே வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. வழி வழியாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அர்ச்சகர்களாக இருப்பார்கள். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்க்கை முன்னால் எழுதப்பட்டதா அல்லது நாம் எடுத்த முடிவுகளால் உருவானதா? 1990 2025 வரை இது ஒரு சாதாரண காலம் அல்ல. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் நகர்வுகளால் மனித வாழ்க்கை மெதுவாக அல்ல பல முறை அதிர்ச்சியாக மாற்றிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 35 ஆண்டுகளில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிலர் உயர்ந்தார்கள், சிலர் விழுந்தார்கள், சிலர் திருமணத்தில் நுழைந்து வெளியே வந்தார்கள், சிலர் பணம் சம்பாதித்து இழந்தார்கள், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் எதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1990 2025 வரை நடந்த விதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து, இழப்பு, திருப்புமுனை ஆண்டுகளாக நிறைந்திருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உடைந்தது? வேலை, பணம், சொத்து நிலை எப்படி மாறியது? சில விஷயங்கள்லாம் எப்படி எனக்கு ஏன் இப்படி இருந்தது, ஏன் எனக்கு இப்படி மாறித்து, நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். என்னென்ன நோய்கள் தாக்கம் கொடுத்தது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2026 36 வரைக்கும் என்னென்ன வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த 1990 2025 அப்படின்னும் பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் என்ன கோவிலுக்கு இந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் மிக முக்கியமாக செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திற்கு போய் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும், எந்த நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி. விருச்சக ராசின்னு சொல்லும் பொழுது இந்த 35 ஆண்டுகள் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த 35 ஆண்டுகள் என்ன சொல்றது? ஆழமான மாற்றம், மறைவு, சோதனை. ஒரு மறைவு ஏற்பட்டது, அதனால நிறைய சோதனைகள், திடீர் உயர்வு, வீழ்ச்சி கொண்ட பயணம். உயர்வு கொண்ட பயணமா இல்லை, வீழ்ச்சி கொண்ட பயணமா தான் இருந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக ஆரம்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது அமைதியான குழந்தை, ஆனா உள்ளே சில அதிக உணர்ச்சி, குடும்பத்தில் மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், நம்பிக்கை வைத்தவர்களால் ஏமாற்றம் ஆரம்பம். இதெல்லாம் இருந்து 90 2005 நடுப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது 2005 2015 அப்படின்னு வரும்போது வேலை, தொழில், திடீர் உயர்வு, பின்னர் திடீர் வீழ்ச்சி, நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் பிரச்சனைகள், திடீர்னு பிரச்சனைகள், திடீர்னு வந்து மறைஞ்சு போறது, சில பேருக்கு போலீஸ் கேஸு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனைகள், பணம் அபரிவிதமா செலவாகிறது, தேவையில்லாத பழி, பாவம் சுமத்தல் இதெல்லாம் இருந்தது. திருமணம் நடந்தாலும் சந்தேகம், நம்பிக்கை, சிக்கல். திருமணம் நடந்தாலுமே நம்பிக்கை இல்லாம சிக்கல் அதிகமா இருந்து சந்தேகப்பட்டு பிரச்சனைகள்லாம் வந்து ரகசியம் காரணமாக பிரச்சனை. சிலருக்கு பிரிவு அல்லது இரண்டாவது வாழ்க்கை. ஒரு நேரத்தில் அதிகம் வரும், அதிக வேகத்தில் இழப்பு, வாங்கியதில் சிக்கல், வழக்கு, பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய இருந்தது.
2008, 13, 2019, 24 திடீர் விபத்து, அறுவை சிகிச்சை வாய்ப்பு, நம்பியவர்களால் துரோகம், இத்தனையும் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க விருச்சிக ராசி. இன்னைக்கும் நீங்க உங்களுடைய உடல்நிலை, இன்னைக்கு உங்களுடைய சில விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட ஹெல்த் கான்சியஸ் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா இருக்கலாம், இல்லைன்னா கஷ்டம். ரெண்டாவது, உடல்நல பாதிப்புகள் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா மூல நோய், சிறுநீரக பாதிப்பு, இனப்பெருக்க உறுப்புகள் பிரச்சனை, ஹார்மோன் கோளாறு, இரத்த அழுத்தம், மன அழுத்தம், கோப வெடிப்பு, வார்த்தைகளால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன துன்புறுத்தல், இதெல்லாம் இருந்து திருமண வாழ்க்கையேன்னு இந்த மாதிரி சில பேர் அதிக சந்தேகத்தினால பிரச்சனை, உணர்ச்சியை மறைத்து வைத்திருப்பது, பழிவாங்கும் மனநிலை, செவ்வாய் ராகு தாக்கம், சனி குரு தாக்கம், நம்பிக்கை உடைப்பு, மனதூரம், பிரிவு, இது எல்லாமே இருந்தது. என்ன விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது தலையில கை வைக்காத குறை. விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு என்னென்ன அவங்களுக்கு ஆளக்கூடிய திறமை விருச்சிக ராசிக்கு உண்டு. ஆனால் அதை எப்படி முறையாக சில விஷயங்களை கொண்டு போகணுங்கிறதுல சில பேருக்கு தெரியாது. ஏற்றம் தரும் ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் 2027 புதிய வாழ்க்கை திருப்பம், பெரிய உயர்வு, பணம், முழு நிலை மாற்றம் எல்லாமே இருக்கும். ரீபர்த் மாதிரி இருக்கும். 2035க்குள்ள இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். புதிய வாழ்க்கை திருப்பம், பெரிய உயர்வு, பணம் எல்லாமே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டுகள். 2026 ஒரு விபத்து, ஒரு உடல் கவனம் தேவை. 2030 ஒரு உறவு பிரிந்து போகும், மன அழுத்தம் உண்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு குருஜி சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு உறவு பிரிந்து போகும், ஒரு மன அழுத்தத்தை, அதனால கூட ஒரு மன அழுத்தம் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை, பணம், ரகசியம், ஆராய்ச்சி, மருத்துவம், போலீஸ், டெக்னாலஜி, இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும். ஆராய்ச்சி தொழிலில் இருப்பாங்க, மருத்துவத்துறையில் இருப்பாங்க, போலீஸ் அதிகாரிகளாக இருப்பார்கள். டெக்னாலஜி சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். சொந்த தொழிலில் நல்ல மேலே வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. வழியாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அர்ச்சகர்களாக இருப்பார்கள். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாமே உண்டு. ஜோதிடத்துறையில் இருப்பாங்க. இதெல்லாம் உண்டு. பெரிய பெரிய முதலீடுகள் எல்லாம் வெற்றி. பழைய உறவு உடைந்திருந்தால் 2020க்கு பிறகு புதிய வாழ்க்கை உண்டு. முதல் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் 2வது திருமணத்துக்கு இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 28, 31 ஒரு நல்ல திருமண யோகம் நடக்கும். நம்பிக்கை கொடுக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உங்களை ஏமாற்றாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிகம் விழுவது எதிரிகளால் அல்ல, தன் சந்தேகத்தால். சில பேர் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அது நீங்க என் மேல கோச்சிக்காதீங்க. உண்மையிலேயே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது விருச்சிக ராசிக்கு அந்த சந்தேக குணம்ங்கிறது உண்டு. அது எதனால, ஏன் அவங்களுடைய விஷயமே அப்படித்தானான் இருக்கு. கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் சில விஷயங்கள் மாறுதுன்னு சொல்கிறாங்களே, அது மாறுது, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தான் சரி. அப்போது இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசின்னு என்ன சொல்ல, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, செவ்வாய் ஆதிக்கம், மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் வழிபாடுகள், இதெல்லாம் ஜென்ரலாக சில வழிபாடுகள் எல்லாமே உண்டு. ஆனால் நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம், நீங்கள் இருக்க வேண்டிய போய் இருந்து ஒரு பூஜை பண்ண வேண்டிய ஸ்தலம், ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் திருவேகம்பத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருவேகம்பத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. உடல்நிலை பாதிப்பு இருக்கா, மேல் மருத்துவ குடி அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வாங்க. அதே போல் இந்த ஊருக்கு ஏன் போக சொல்கிறேன்னு சொன்னால் சில விஷயங்கள் மாறுபடும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பெண் சாபம் உண்டு. சில பேருக்கு அந்த நிம்மதி இருக்காது. சில பேருக்கு குழந்தைகளால் நிம்மதி இருக்காது. சில பேருக்கு புத்திர சோகம் இருக்கும். குழந்தை இருந்தும் அந்த குழந்தையால் சில விஷயம் தன்னைத்தானே இந்த குழந்தையால் சில விஷயங்கள் செய்து கொள்ள முடியாது. அதனால இந்த புத்திர சோகம் இருக்கும், புத்திர தோஷம் இருக்கும். சில பேருக்கு எல்லாருக்கும் சொல்லணும். சில பேருக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும். சில பேருக்கு நல்ல சந்தோஷமா ஓரளவுக்கு நம்மளால கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். விருச்சிக ராசி செவ்வாய் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் சொத்து பிரச்சனை இருக்காது. செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சொத்து பிரச்சனை வரும். பங்காளி சண்டை, பாக பிரிவினை எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், அதாவது ஆலயம் தொடுவது சாலவும் நன்று. கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்க. உங்களோட டைம் கிடைக்கும்போது ஆத்மார்த்த தரிசனம் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. அமோகமாக வாழ்க்கையில் இருப்பீங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. 1990 2025 வரை நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரமாகவும் முழுமையாகவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. இந்த வருஷத்தில் பிறந்தா இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கணித்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த லக்னம், பிறந்த ராசி, இதை வைத்து உங்களுடைய ராசி நவாம்சத்தை வைத்து
உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும். அதாவது இந்த முக்கியமாக இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சுபம்.